கல்லூரியில எம்ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க. தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது. அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அது அப்படியே நிக்குது வாங்காமையே. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. 2 கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாள். அவ சொன்னார், எனக்கு 2 கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இருக்கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார். ராஜஸ்தான்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர். 3.5 அடி உயரங்க. 3.5 அடி உயரம் உள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள், ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. உண்மைதானங்கய்யா? இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியரை ஐயா வந்து சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க. நிச்சயமா வரணும், வாழ்த்துக்கள். ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு ஏன் சொன்னாங்க? மற்றவங்க போக முடியாதவங்க படிக்கல. ஏன்னா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு. ஐஏஎஸ் என்கின்ற அடிப்படை கல்வி அறிவு இருந்தால்தான் அவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமே ஒழிய மற்றவங்களால முடியாது இல்லையா? அதனாலதான் இறையன்பு அவர்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடிதம் எழுதுனாயா. திருப்பூர்ல அஸ்வின் ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற குடும்பம், வாடகை கூட கொடுக்க வழி இல்ல, அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த குழந்தை எடுத்தது, அன்புள்ள இறையன்பு மாமாவுக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்ல, நீங்க தான் மாமா எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த 1 வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நடந்தது அந்த 2-3 நாளைக்குள்ள தூத்துக்குடியில நாலாட்டின் புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு, 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி. அவங்க சக்கரை நாற்காலியில தான் கல்லூரிக்கு போவாங்க. அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பாதை கரடு முரடா இருக்கு. அந்த சக்கரை நாற்காலியெல்லாம் அவங்களால நகலவே முடியல. உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில் ராஜுக்கு நேர்ல போய் மனு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வாரத்துல அவங்க வீட்டில இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மாணவி